ஈவென்ட் பைண்டிங்ன்றது HTMLலேருந்து நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது இன்னும் சுருக்கமா எப்படி சொல்லலாம்னா, ஈவென்ட் பைண்டிங் வந்து நம்மளோட அ மவுஸ் மூவ்மெண்ட்ஸு, அப்புறம் மவுஸ் கிளிக்கு, அப்புறம் டச் ஈவென்ட், அப்புறம் கீபோர்டு ஈவென்ட்ஸ் ஐ மீன் கீ ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் லிசன் பண்ணுறதுக்கும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஈவென்ட் பைண்டிங் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கோட்ல போலாம். நமக்கு தெரிஞ்ச நார்மல் கீ அ கீபோர்ட் ஈவென்ட்ஸ் வந்து கீ அப், கீ டவுன் சொல்லலாம். ஒவ்வொரு கீயும் பிரஸ் பண்ணும்போது கீ டவுனும், அத ரிலீஸ் பண்ணும்போது கீ அப்பும். மவுஸ் கிளிக் ஈவென்ட்ஸ் இருக்கு. மவுஸ் ஹோவர் ஈவென்ட். ஒரு வேர்ட் மேல மவுஸ் ஹோவர் பண்ணும்போது மவுஸ் ஹோவர் ஈவென்ட். அந்த மாரி நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. ஸோ, இப்ப நான் வந்து கிளிக் ஈவென்ட்ட வச்சு எப்படி ஒரு கவுண்டர் இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து நான் வந்து கவுண்ட்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கவுண்ட் வந்து நம்பர். அ அத வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து HTMLல அந்த கவுண்ட்ட வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி. அப்புறம் ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டனுக்கு வந்து கிளிக் ஈவென்ட் ஆட் பண்றேன். இன்கிரிமென்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன். இதுக்கு நேம் வந்து கிளிக். ஸோ நான் வந்து இதுதான் வந்து டார்கெட் ஈவென்ட். ஒரு மவுஸ் வச்சு அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, இன்கிரிமென்ட்ன்ற ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ இது வந்து ஈவென்ட். நம்ம என்ன ஈவென்ட் பண்றோம், அது ஈவென்ட் ஆச்சுன்னா, நம்ம அத ஈவென்ட்ட லிசன் பண்ணி, இங்க வந்து நம்ம இது ஹேண்ட்லர்ன்னு சொல்லுவோம். இந்த ஹேண்ட்லர் ஃபங்ஷன். ஸோ இந்த ஹேண்ட்லர் ஃபங்ஷன் வந்து நம்ப அ TSல எழுதுவோம். இன்கிரிமென்ட்ல என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு கன்சோல் லாக் போட்டுக்கிறேன். இத வந்து நான் கவுண்ட்ன்னு பிரிண்ட் பண்றேன். கிளாஸ்க்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸையும் நம்ம ப்ராப்பர்ட்டீஸ்ன்றது இந்த டேட்டா மெம்பர்ஸ். எல்லா ப்ராப்பர்ட்டியும் இல்ல மெத்தட்ஸ இங்க கால் பண்ணணும்னா திஸ் யூஸ் பண்ணணும். திஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி திஸ் டாட் கவுண்ட். இங்க வந்து நான் கவுண்ட்ட பிரிண்ட் பண்ணிட்டு கவுண்ட்ட பிளஸ் பிளஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா, நீங்க வந்து இத ஹோவர் பண்ணீங்கன்னா, இங்க குயிக் ஃபிக்ஸ் இருக்கும். அத வச்சு நீங்க அ இந்த மாரி ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் இங்க வந்து இனிஷியலா கவுண்ட் வந்து 0 நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறதால, இன்டர்போலேஷன்ல கவுண்ட் வந்து 0ன்னு வரும். நான் இத கிளிக் பண்ண உடனே இன்கிரிமென்ட் ஆகும். அ கவுண்டர வந்து நான் கன்சோல்ல பிரிண்ட் பண்றேன். கன்சோல் லாக் குடுத்து வர்றதெல்லாம் நீங்க வந்து அ F12 பிரஸ் பண்ணி, இல்லன்னா ரைட் கிளிக் குடுத்து இன்ஸ்பெக்ட்ல போய் பார்த்துக்கலாம். கன்சோல் லாக் குடுக்குறது. ஸோ நான் இத மவுஸ்ல வந்து பட்டன் கிளிக் பண்ணேன்னா, இன்கிரிமென்ட் கால் ஆகும். இங்க கவுண்ட் பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் கவுண்ட்ட வந்து நான் பிளஸ் பிளஸ் பண்ணியிருக்கிறதுனால, இங்க TS ஃபைல்ல கவுண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அ அத வந்து நான் இந்த இடத்துல இன்டர்போலேஷன்ல அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் கவுண்ட் இன்கிரிமென்ட் பண்றது அங்க டிஸ்ப்ளே ஆகும். இத தான் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ இத நான் சேவ் பண்ணியாச்சு. 4200 இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கன்சோல் லாக் குடுத்தது வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து கிளிக் பண்றேன். ஒரு முறையும் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்க இன்கிரிமென்ட் ஆகுது. ஸோ, இங்க நம்ம கிளிக் பண்றத லிசன் பண்ணி, அ அத வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி இங்க டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ, இப்படிதான் ஈவென்ட் பைண்டிங் ஒர்க் ஆகுது. ஒரு HTMLலேருந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட்க்கு ஒரு டேட்டாவ பாஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம். அம் இங்க நான் HTMLல நானு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு ஈவென்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். இது கிளிக்ன்றது வந்து அத லிசன் பண்ணும். கிளிக்குக்காக லிசன் பண்ணிட்டு, கிளிக்க நான் பண்ண உடனே இன்கிரிமெண்ட் கால் பண்ணும். அத வந்து நானு க கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு கிளிக்குக்கும் கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்றேன். அடுத்த முறை திரும்பவும் இன்கிரிமெண்ட் கால் ஆகும்போது அப்டேட் ஆன கவுண்ட் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் 2 வே டேட்டா பைண்டிங் பார்க்கலாம். தேங்க் யூ.